பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையில் உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வார்த்தையை வாசிக்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆமேன். ஒரு விளக்கு என்பது வாழ்க்கையில் உள்ள பிரகாசத்தை குறிக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு விளக்கு என்பது வாழ்க்கையில் பிரகாசமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாவதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இருள் என்பது துக்கத்தையும் வெறுமையும் ஆமேன் நிராசையும் ஆமேன் ஏன் மரணத்தையும் கூட குறிக்கலாம். இந்த காலை வேளையில் தேவரீரின் விளக்கை ஏற்றுவீர். இந்த நாட்களில் நெருக்கத்தில் கடந்து போகிறாயோ ஆமேன், எவ்வளவு பிரயாசப்பட்டும் எதுவுமே வாய்க்காமல் காரியம் கைகூடி வராமல் வெறுமையை ஆமேன் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, நிச்சயம் அந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்தில் சொல்லிப்பார். என் தேவன் என் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவர், நீங்கள் தான் என் விளக்கை ஏற்றப் போகிறீர். இருள் நிறைந்த, நெருக்கடி நிறைந்த, சோதனை நிறைந்த, வேதனை நிறைந்த இந்த ஓட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையின் விளக்கு ஏற்றப்படும். என்னுடைய வாழ்க்கையின் இந்த விளக்கை நீர்தான் ஏற்றுவீர். என் விளக்கை இருளை வெளிச்சமாய் நீர் மாற்ற வல்லமையுள்ள தேவன். விளக்கு ஏற்றப்பட்டாலே ஆமீன் ஹல்லேலூயா ஆமீன் வெளிச்சம் வந்துவிடும். விளக்கு ஏற்றப்பட்டாலே ஆமீன் வாழ்க்கையில் மாறுதல் சம்பவிக்க ஆரம்பித்து விடும். இந்த நாளில் ஆண்டவரை நோக்கிப்பார், நம்பிக்கையோடு அறிக்கையிடு. என் விளக்கு ஏற்று நீங்கள் தான் ஏற்றன ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய விளக்கை ஏற்றி என் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவீர், என் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவீர், என் வாழ்க்கையில் விடுதலை தருவீர் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுமோ. ஆமேன். நான் நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் என்ற வார்த்தையின்படியே தேவனே இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரை துதி. விளக்கு ஏற்றப்படுவதை கண்டு துதிக்கலாம். நன்றி சொல்லி செபிக்கலாம். ஒரு அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர், யார் யாருடைய விளக்கு ஏற்றப்பட வேண்டும், யார் யாருடைய வாழ்க்கையில் இன்னும் இருள் கவ்வி கொண்டிருக்கிற நெருக்கடியில் கடந்து போகிறார்களோ எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இவருடைய விளக்கு ஏற்றுவீராக. இவருடைய வாழ்க்கை வளமாகட்டும் ஆண்டவரே. இவருடைய வாழ்வில் ஒரு வெளிச்சம் உதிக்க வேண்டுமே தகப்பனே. பிரகாசிக்க செய்யுங்க. அப்போ எல்லா இருளையும் மாற்றி போடுங்க. விளக்கை ஏற்றி விளக்கு தண்டின் மேல் வைத்து வீட்டில் பிரகாசம் உண்டாக தேவன் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உன் விளக்கை ஏற்றுவார், உன் வாழ்க்கை மாறும். God bless you. Praise the Lord.